வணக்கம் அக்கா. திராவிட கழகத்தைச் சேர்ந்த அருண்மொழி அவங்க அது சமீபத்திய பேச்சா இல்லை இதுக்கு முன்னாடி பேசுனதோடைய பதிவான்னு தெரில, கல்யாணத்தில் தேங்காய் உருட்டுறது அப்பளம் உடைக்கிறதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். அந்த காலத்தில் குழந்தை திருமணம் பண்ணாங்க, அந்த குழந்தைய ஏமாத்துறதுக்காகத்தான் இந்த அப்பளம் உடைக்கிறது தேங்காய் உடைக்கிறதெல்லாம் இருக்குது. இன்னும் 38 வயசு ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஹெச்ஆர் ஆனதுக்கப்புறமும் இந்த விளையாட்டை முட்டாள்தனமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஒரு பேச்சு பேசுகிறாங்க. இதுதான் சனாதனம், இதைத்தான் வேறு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்கு முதல் தீர்மானம் கொண்டு வந்தவர் ஒரு பிராமணர். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த திராவிட கழகத்துலேயோ இருந்து வந்தவங்களோ மற்றவங்களோ கிடையாது. குழந்தை திருமணம் நடத்துனதுக்கு ஒரு சமூகத்தை இழிச்சும் பழிச்சும் பேசுகிறாங்க. அப்போ குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அதே சமூகத்திலேருந்து தான் ஒருத்தர் வந்தார். அவர் தான் தீர்மானம் இயற்றினார். தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் பேசினார் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை செஞ்சதுக்காக அந்த சமூகத்தையே இழிவுபடுத்துகிறதும், அதை தீர்க்கிறதுக்காக அதே சமூகத்திலேருந்து ஒரு நபர் செஞ்சதுக்காக அந்த நபரை மட்டும் பாராட்டுறது எந்த வகையான புரிதல் அப்படின்னு தெரில. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இப்பையும் அந்த விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஆனந்தம், அந்த மதத்தில் உள்ள ஒரு சடங்கு. கல்யாணம் ஆகிட்டா இதே மாதிரி இன்னும் நிறைய விளையாட்டு குழந்தையோட விளையாட வேண்டியிருக்கும். அதனால் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக கூட இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது ரெண்டாவது விஷயம். அந்த அருண்மொழி அம்மா இன்னொரு விஷயத்த மறந்துட்டாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு ஸ்திரமான அரசு இருக்குது. ஒரு 70-80 வருஷமாக ஸ்திரமான அரசு இருக்குது. அன்னைக்கு இந்த ராஜாக்கள் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் போர் தொடுத்துக்கிட்டு சில பர்சனல் ரிவென்ஸுக்காக கூட ஒரு நாட்டை போர் தொடுத்து அந்த போரை நடத்தி மக்கள் நிறைய பேர்த்த கொன்னாங்க, கொலை பண்ணாங்க, கொள்ளையடித்தாங்க. அதனால தான் இந்தியாவிலேயே முகலாய சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், ஆங்கிலேய வெள்ளைய ஏகாதிபத்தியம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துச்சு. கொள்ளையடிக்க தான் வந்தாங்க அவங்களும். அப்படி ஒரு ஸ்திரமில்லாத அரசு இருந்தப்ப இந்தியர்களுடைய சராசரி ஆயுள் 36 வயசு தான். 36 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலே பெரிய விஷயம். ஒரு 36 வயசுக்குள்ளே அவன் எல்லாத்தையுமே அனுபவித்து முடிக்கணும். ஆனால் 36 வயசில் இப்போ தான் கல்யாணத்துக்கு யோசனை பண்ணுறோம். அந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம். இந்த முன்னேற்றத்துக்கெல்லாம் காரணம் நாங்கள் அதுன்னு கிரெடிட் எடுக்காதீங்க. இது ஒரு நிலையான அரசு. எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு நாட்டிலையுமே இன்னும் ஆப்பிரிக்க பழங்குடியினர் மக்கள்கிட்ட சின்ன வயசில் கல்யாணம் முடிக்கிற வழக்கம் இருக்குது. ஏன்னா அங்கே நிலையான அரசு கிடையாது. ஒரு நிலையான அரசு இருந்தால் தான் ஒரு போர் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலை மக்கள் வாழும்போது தான் அவங்க மற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்க முடியும். மற்றபடி எந்நேரமும் போர், எந்நேரமும் சாவு இறப்பு அப்படின்னு வரும்போது அவங்க கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும். 36 வயசில் நம்ம செத்து போகிறோம். அப்போ இதுக்கு அடுத்து வர்ற ஏதாவது நல்லா வாழ்ந்துட்டு போகணும், சில விஷயங்களை அனுபவிச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் அந்த மாதிரி நடைமுறைகள் வழக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் அது காலம் போக போக ஒரு நிலையான அரசு வந்த உடனே அது எல்லாமே மாறிடுச்சு. அது மாற்றம் இவங்க சொல்லி தான் வரணும்னு இல்லை. அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் வரும். சில பழக்கங்கள் அறியாமையில் இருக்கலாம். ஆனால் அதை தீர்த்து வச்சு அதை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இருக்கணுமே தவிர அதை முழுசாக ஒழிச்சிடணும், அந்த சமூகமே இருக்கக்கூடாது, அந்த மதமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது
அறிவுடைமையா பகுத்தறிவா தெரியல. இவங்க திராவிட கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாமே பகுத்தறிவாதிகள், அறிவாளிகள், அறிவியல் பூர்வமாக எதனாலும் அணுகிறவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க குற்ற பின்னணி உள்ளவங்க நிறையா பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ திராவிட இனத்தை அழிச்சிடலாம், திராவிடங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவங்க ஒத்துப்பாங்களா? அப்படின்னு சொன்னால் அது அறிவுடைமையாகுமா, பகுத்தறிவாகுமா? இவங்களுடைய மொழியிலே சொல்கிறதா இருந்தால் அப்படி ஒரு விஷயம் நடத்தினா அது ஒரு இன அழிப்பாகாதா? ஒரு சமூகம் இப்போ பிராமணியம்னு சொல்கிறாங்க. பிராமணர்கள் மட்டும் அப்போ கல்யாணம் பண்ணலை. எல்லா சமூகத்தில் உள்ளவங்களும் வாழ்க்கை 36 வயசுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்களுடைய அப்பா இப்போ நாமளே இப்போ என்ன நினைக்கிறோம், நாம் ஒரு விஷயத்தை நம்மளால் அனுபவிக்க முடியலன்னா நம்ம குழந்தைகளால் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எஃபோர்ட் போட்டு நம்ம அதிகமாகடியாக உழைச்சி அவங்களுக்கு உண்டான நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் அப்போயும் 36 வயசு 35 வயசு செத்து போயிட்டாங்க. போர் வந்தது, குத்துயிரும் கொலையுருமா போயிட்டான். சரி, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிடட்டுமே, ஒரு ஏதோ வாழ்ந்துக்கிடட்டுமேன்னு அப்போ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அது நிலையான அரசு வந்தனே அதுவாக மாறிடுச்சு, அதுவாக மாறிடும். அப்படியே மாறலாட்டாலும் அந்த சமூகத்திலிருந்தே ஒருத்தர் வந்து மாற்றிருக்காரு, மாற்றுறதுக்குண்டான முயற்சியெல்லாம் எடுத்திருக்கிறார். அதுக்காக சனாதனத்தை முற்றிலும் ஒழிக்கணும், பிராமண சமூகமே கெட்ட சமூகம் அப்படின்னு. நான் பிராமணனுக்கு ஆதரவாளர் கிடையாது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மட்டும் திரும்ப திரும்ப தாக்கும்போது எங்களை அறியாமலேயும் மற்றவங்களுக்கும் சரி அவங்க மேலே பரிதாபம் வரும். இப்போ திராவிட இனத்துக்கும் அதே தான். நாளைக்கு திராவிடத்தை திரும்ப 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 யாராவது தாக்கும்போது, ஒரு காரணமே இல்லாமல் குறை சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க மேலேயும் ஒரு பரிதாபம் வரத்தான் செய்யும். இது இயற்கை. சரிங்களா? ரொம்ப நன்றி.